ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி உப்புமா எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க, அதோட கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதோட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா குடமிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் டொமேட்டோ சேர்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம இட்லி பொடி சேர்த்துக்கூட போகிறோம். இட்லி பொடி அரைக்க தெரியலை அப்படிங்கிறவங்க நம்ம சேனலில் ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போது இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து கை விடாமல் வதக்கி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. இது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர்.